ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணுவாங்க. ஒரு சில நியூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரே கம்பெனிகளில் கிட்டத்தட்ட 1000 ஷேர் 5000 ஷேர் 10,000 ஷேர்னு ஒரே கம்பெனிகளில் டம்ப் பண்ணுறது. இந்த மாதிரி டம்ப் பண்ணக்கூடாது. டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு பல ட்ரேடு 10 ட்ரேடு 20 ட்ரேடு 50 ட்ரேட்லாம் எடுக்கிறவங்கலாம் பார்த்துருக்கேன். பைசல் என்று அந்த மாதிரி பண்ணலாம் செய்யவே கூடாது. இப்போ டெய்லி ட்ரேடிங் வந்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்கிறத விட நமக்கான ரூல்ஸ் அது ஒன்றும் மஸ்ட் கிடையாது. ஆனால் இங்கே நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்வதே கிடையாது. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட வேண்டும். நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி இவங்க மெயினாக எதுக்கு வராங்கன்னா பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டகரி கீழே வர்றாங்க. மகா நவரத்ன ஸ்டேட்டஸ் இந்த கம்பெனிக்கு தான் உங்களுக்கு கிடைத்தது. ஸோ மகா நவரத்ன ஸ்டேட்டஸ் உள்ள இந்த கம்பெனி உங்களுடைய நீண்ட கால அடிப்படையில் பார்ப்பவர்களுக்கு இந்த 2 கம்பெனியுமே NTPC ONGC இது இரண்டுமே மிகச்சிறந்த சாய்ஸாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற குறள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இது குறளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாமலும் அதுக்கான அழிவு வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு நம்மளுடைய திருவள்ளுவர். இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்படி பொருந்தும்? செய்யக்கூடாதவற்றை செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிலேருந்து பணம் வாங்கி பண்ணுறது, பிளட்ஜ் பண்ணி பண்ணுறது, ஏதாவது கணக்கு வைத்துக்கொள்வது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கணக்கு வைத்துக்கொள்வது, கிரெடிட் கார்டு மூலமாக பணம் பெற்று ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஸோ நமக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வருங்கிறது இங்கே அஷ்யூர்ட் ரிட்டர்ன்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. இது மாதிரிலாம் ஏற்பாடுகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இது முதல்ல செய்யவே கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணுவாங்க. ஒரு சில நியூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரே கம்பெனிகளில் கிட்டத்தட்ட 1000 ஷேர் 5000 ஷேர் 10,000 ஷேர்னு ஒரே கம்பெனிகளில் டம்ப் பண்ணுறது. இந்த மாதிரி டம்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு பல ட்ரேடு 10 ட்ரேடு 20 ட்ரேடு 50 ட்ரேட்லாம் எடுக்கிறவங்கலாம் பார்த்துருக்கேன். பைசல் என்று அந்த மாதிரி பண்ணலாம் செய்யவே கூடாது. இந்த மாதிரி சில செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி கம்பெனி செலெக்ஷன் உங்களுக்கு தெரிந்து வைத்து கொண்டு தான் பண்ணுறீங்களா? அப்படிலாம் தெரிலன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்குகிற எல்லா கம்பெனியுமே இங்கே ஏறி விடாது. கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிந்து பண்ணுறீங்களா? அதை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ரிட்டர்ன் எதிர்பார்த்து செய்யவே கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணித்தரேன் அதெல்லாம் இங்கே முடியாது. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சிலவற்றை இருக்கிறது. அதை செய்தால் உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். செய்ய வேண்டியதுன்னு சில வழி இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டெய்லி ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா? ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா? முதல்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. இப்போ டெய்லி ட்ரேடிங் வந்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்கிறத விட நமக்கான ரூல்ஸ் அது ஒன்றும் மஸ்ட் கிடையாது. ஆனால் இங்கே நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்வதே கிடையாது. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட வேண்டும். அது கண்டிப்பாக செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு டே ட்ரேடிங்கில் டெய்லி ட்ரேடிங்கில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து வாங்கணும். ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஷேர்ஸ் வாங்கும்போது பிரித்து வாங்குறது ஒரு நாளில் டே ட்ரேடிங் பண்ணுறவங்க சொல்கிறேன். இதே நீண்ட கால அடிப்படையில் வாங்குபவர்கள் நிறைய சாய்ஸ் ஆஃப் த கம்பெனியாக பிரித்து வாங்கணும். ஸோ அது மாதிரி டைவர்சிஃபைடு கம்பெனியாக வாங்கணும் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க. அதுவே டே ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு 500 ஷேர் வாங்குறவங்களாக இருந்தாலும் கூட அவங்க 100 ஷேராக பிரித்து வாங்குறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் 9:30க்கு வர்றது, ஒரு சில நாள் 10:30, ஒரு சில நாள் மத்தியானம் 1:30 மணிக்கு. இப்படி என்ன பண்ணக்கூடாது? டயத்தை மாற்றி பண்ணுறவங்களாம் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங் டைம் காலைல 9:15 உங்களுக்கு கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்கும் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் உள்ளே போயிட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது டே ட்ரேடிங்க்கெலாம் பொருந்தாது. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு வேணால் எந்த டைமில் வேணாலும் போய் வாங்கி வச்சுக்கலாம். எந்த டைம் மார்க்கெட் ஹவர்ஸில் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணால் விற்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமை மட்டும்தான் வைத்துக்கொண்டு செயல்படுறது நல்லது.
அதே மாதிரி கம்பெனிகளில் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரே கம்பெனிகளை வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு நாளில் எவ்வளோ இறங்கும், எவ்வளோ ஏறும், நல்ல அப்டர்னில் இருக்கும்போது எவ்வளோ தூரம் மூமெண்ட்டு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனியாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது இந்த மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அல்லது நான் நியூஸ் பேஸ்டு கம்பெனியாக எடுக்கிறேன் அப்படின்னா அது தனி கேட்டகரி, விதிவிலக்குகளும் இங்கே சில உண்டு. ஸோ அதனால் டைமை மாற்றாமல், அதே மாதிரி கம்பெனிகளை மாற்றாமல், ஏதாவது ஒரு மெத்தடு, ஏதாவது ஒரு டூல்ஸ் வேணும். டெக்னிக்கல் டூல்ஸ் அப்படிங்கும்போது சார்ட்ஸ் இருக்குது, கேல்குலேட்டர்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும். நம்ம வருவோம், பை பண்ணுவோம், நம்ம வந்த பிறகு உடனே ரேட் ஏறும்னு எதிர்பார்த்து வருவது இங்கே தவறு. அதே மாதிரி நீண்டகால அடிப்படையில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி கம்பெனிகள் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின உடனே அந்த கம்பெனி ஏறணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் த கம்பெனி எடுக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் என்ன முயற்சிகளை எடுக்கிறீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்குறவங்களும் அதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தெரிந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னே நீங்கள் போடலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் இது அப்ளிகபிள். சில விஷயங்களை செய்ய வேண்டும், சில விஷயங்களை செய்யவே கூடாது. அது மாதிரி டேக்ஸ் ஃபைலில் இங்கே பண்ணணும். டேக்ஸ் ஃபைலிங் இங்கே நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி வர்றவங்க ஏற்கனவே டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா, அது நீண்ட கால அடிப்படையில் இருந்தாலும் சரி, டே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இங்கே நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஃபைலிங் கண்டிப்பாக பண்ண வேண்டும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் வந்து தரம் பிரித்து அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து நீண்டகால அடிப்படையாக இருந்தாலும் சரி, டே ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வகைப்படுத்தி கொண்டு ஈடுபட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு நீண்ட பலன், நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் வள்ளுவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, செய்யக்கூடாதவற்றை செய்யாதீங்க, செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டு விடாதீங்க. ரெண்டுமே மஸ்ட்டு. அது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு நன்றாக அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. மார்க்கெட் கேப் வரிசையில் நம்ம ரெகுலராக இந்த வர்த்தகத்தோடு சேர்த்து நம்ம 2 கம்பெனிகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற ஒரு கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இவங்க மெயினாக எதுக்கு வராங்கன்னா, பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டகரி கீழே வர்றாங்க. மகா நவரத்ன ஸ்டேட்டஸ் இந்த கம்பெனிக்கு தான் உங்களுக்கு கிடைத்தது. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3,42,292 கோடி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 353 ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் 523 ரூபா அப்படிங்கிற இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. நல்ல ஒரு டிவிடெண்ட் ஹையாக கொடுக்கக்கூடிய 2.02 தரக்கூடிய ஒரு கம்பெனி. புக் வேல்யூ அதிகம், 143 ரூபா. மார்க்கெட் லீடர் அப்படின்னே இவங்கள சொல்லலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து என்டிபிசி அப்படிங்கிறது பவர் ஜென்ரேஷன் கம்பெனி இல்லையா, லார்ஜஸ்ட் பவர் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து சைனா பவர் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. உதாரணமாக பவர் ட்ரேடிங், ஆஷ் யூட்டிலைசேஷன், கோல் மைனிங், இந்த மாதிரி வேலைகளையும் இவங்களுடைய ஈடுபாடு உண்டு. இந்த கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவரோடு சேர்ந்து ஒரு க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்லாம் தயாரிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. 38 இருந்து இப்போ 39 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஎஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. கடைசியாக 1,63,041 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11%, டெட் ஈக்விட்டி 1.5%, ப்ரமோட்டர் 51%, எஃப்ஐஎஸ் 14%, டிஐஐ 27%. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருடைய டார்லிங் அப்படின்னே சொல்லலாம். எல்லா பெரிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் என்டிபிஸை தங்களது தேர்வுகள் ஒன்றாக வைத்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸு 1,76,206 கோடி வச்சுருக்காங்க. இவங்களுடைய எல்லா காம்படிட்டர்ஸும் சொல்லக்கூடிய டாடா பவர், அதானி பவர், இவங்க எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு நெட் சேல் பேக்கு வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டியது அவசியம். மகா நவரத்ன ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி இந்த என்டிபிசின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. அடுத்ததாக நம்ம மார்க்கெட் கேப் வரிசையில் பார்க்கக்கூடிய இண்டோர் கம்பெனி ஓஎன்ஜிசி என்று சொல்லக்கூடிய கம்பெனி. கண்டிப்பாக இது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி.
இந்த கம்பெனியும் மகா நவரத்ன ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மகா நவரத்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னால உங்களுக்கு என்னென்ன நியூஸ் கப்பேஜ் சேனலில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பெனி 1956 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 70% க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன்லையும் 30% நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன்லையும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்தியன் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு இவங்க சொல்லலாம். பெரும்பாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் என்ஜி அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே வர்றாங்க. இந்த கம்பெனி இந்த பதிவின் போது இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 3,38,598 கோடி இருக்கக்கூடிய கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 269 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெகு விரைவில் 390 அப்படிங்கிற இடத்தை வந்து பிடிச்சிட்டோம். இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி. நல்ல ஹை டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி. கிட்டத்தட்ட 4% கொடுத்துட்டு இருக்காங்க. புக் வேல்யூ 241 ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அளவுக்கு புக் வேல்யூ, அதாவது அசெட் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஓஎன்ஜிசி. இந்த கம்பெனி மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். குட் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட் தற்சமயம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 34 அப்படிங்கிற ஸ்கீம்ஸ்ல இருந்து இப்போது 41 ஸ்கீம்ஸ் வந்து அடாப்ட் ஆயிருக்கு. இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் 3,27,043 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% வச்சிருக்காங்க. டெட் ஈக்விட்டி 0.46. ப்ரமோட்டர் 58%, எஃப்ஐஐஸ் 8%, டிஐஐ 29% வச்சிருக்காங்க. நெட் சேல்ஸ் 6,32,325 கோடி. இந்த அளவு நெட் சேல்ஸ் பேக் உள்ள கம்பெனி நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவு அதிகமான நெட் சேல்ஸ் பேக் உள்ள கம்பெனி நம்மளுடைய இந்த ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. ஸோ மகா நவரத்ன ஸ்டேட்டஸ் உள்ள இந்த கம்பெனி உங்களுடைய நீண்ட கால அடிப்படையில் பார்ப்பவர்களுக்கு இந்த 2 கம்பெனியுமே என்டிபிசி, ஓஎன்ஜிசி இது இரண்டுமே மிகச்சிறந்த சாய்ஸாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே நல்ல இன்டரிம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிறுவனம். எனவே நீண்டகால அடிப்படையில் மார்க்கெட் கேப் தரவரிசையில் பார்க்கும்போது இந்த 2 கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிக்கும் நம்ம நல்ல சாய்ஸாக கொடுக்கலாம். எனவே நேயர்கள் இந்த 2 கம்பெனிகளையும் நீங்கள் நீண்டகால அடிப்படையில் வாங்கி நல்ல பலனை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.